ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஈரோடுலேருந்து பவானிக்கு சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். இது வந்து சங்கமேஸ்வரர் கோயில். இங்கே வந்து இப்போ ஈரோட்லேருந்து பஸ் ஏறினோம்னா ஒன்லி 10 ருபீஸ் சார்ஜ் தான் இங்கே. சரி, இந்த கோவிலை பார்த்துட்டு வரலாம். நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போயிட்டு அப்படியே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள். ஆனால் அந்த கோவிலில் முன்னாடி கோவில் இருக்குதுங்க, சங்கமேஸ்வரர் கோயில். இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் பாருங்களேன். அங்கே வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இந்த கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னு பார்த்தா அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் மண்டபத்தில் உட்காந்துருக்கிறவங்கள்ட்டலாம் வந்து இந்த சங்கல்பம் பண்ணாதீங்க. அதாவது வெளியில் உட்காந்துருக்கிறவங்கலாம் அங்கே அந்தாண்ட தெரியுது பாருங்கள் மண்டபம். அங்கே வந்து இதுக்காகவே ஐயர்லாம் உட்காந்துருக்காரு. எல்லாம் அந்த தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், அப்புறம் திதி கொடுக்கறது, இது மாதிரி நிறைய அடைப்பு எடுத்தல் ஏதோ போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு ஒர்க்கு பாருங்கள். இந்த போர்டை பார்த்துங்க. பரிகார பூஜை எல்லாமே இங்கே நடக்குது. அதுக்காக இந்த மண்டபம் ஃபுல்லாகவே பாருங்கள் பயங்கர ரஷ்ஷு. எல்லோரும் அவங்கவுங்க வந்து ஒரு ஐயர்கிட்ட கொடுத்து என்னென்னவோ அந்த பூஜையெல்லாம் பண்ணி கலசம் வச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த அந்த நாகதேவதைகள்லாம் இருந்துச்சு. ராகு, கேது இதெல்லாம் இருந்துச்சு. அதை எடுத்தோம். இங்கே வந்து இந்த கோவிலில் வந்து ஆறு ஓடுதுங்க அந்த பக்கம். அந்த ஆறு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பவானி காவேரி நதிகள் கூடுமிடம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஊற்று தண்ணீர் வருமாங்க. இந்த ஊற்று தண்ணீர், பவானி ஆறு, காவேரி ஆறு இதெல்லாம் வந்து ஒன்றா கலக்கிற இடம்தான் இந்த இடம். இங்கே வந்து அஸ்தி கரைக்கிறது கூட கரைப்பாங்களாம் இங்கே. இங்கே பாருங்கள், கோவில்லேருந்து கலச பூஜை, அந்த கோவில் கும்பாபிஷேக நீர் எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை பண்ணுறாங்க. இந்த கலச தண்ணி இருக்குதான் இதில். அது கேட்டேன், அது சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த கோவிலில் வந்து நிறைய இந்த மாதிரி பூஜைகள் வந்து எக்கச்சக்கமாக நடக்குதுங்க. பாருங்கள், நிறைய பேர் வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த துணியை இங்கேயே விட்டுட்டு போகிறது, அடைப்பு எடுத்தல் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த தோஷம் போக்குறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் போல இருக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும். அங்கே வந்து இந்த படிசல் வச்சுருந்தாங்கங்க. சரி, நம்ம அந்த படிசலில் இந்த ஆற்றில் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்களாம் எல்லாருமே. அதான் வரீங்களா கேட்டாங்க. நம்மளும் இந்த பரிசலில் இந்த காவேரி பவானி ஆறு கலக்கிற இந்த ஆற்றுல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இந்த பரிசல் பிரயாணமும். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து என் பொண்ணோட ஒகேனக்கல்லில் போயிருக்கேங்க பரிசலில். அதுக்கப்புறம் செகண்ட் டைமாக இப்போ தான் நான் போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பயணம். எங்கள் நீச்சல்லாம் தெரியாது, இருந்தாலும் அவர் பத்திரமா கூப்பிட்டு போகிறேன்னாரு. அதை நம்பி நாங்கள் போய்கிட்டுருக்குறோங்க. நாங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பயணமும். பாருங்கள், ஃபுல்லாக அந்த பக்கம் பார்த்தா பிரிட்ஜு, கார்லாம் போய்கிட்டு இருக்குது. இங்கே வந்து வெறும் பாறைகள் தாங்க இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா பாறைகள், இந்த நீர்க்காகம்னு சொன்னாங்க, அதெல்லாம் இருந்துச்சு நிறையா. இங்கே நடுப்புற ஒரு பாறையில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து விநாயகர் இருந்தார். நான் காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் தூரம் போன உடனே. அந்த மாதிரி அந்த பாறையில் கோவில் போய் கும்பிட்டுட்டு வருவாங்க போல இருக்குது. அது எதுக்காச்சும் கும்பிட்றதுக்கு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த பாறை மேலே கோவிலும் இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த கோவில் இந்த ஆறில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோங்க. அதுக்கு ஒரு பெர் ஹெட் வந்து 150 ருபீஸ் கேட்டாங்க. சரி, 2 பேரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம். நாங்கள் போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலுக்கே போனோம். இது ஃபஸ்ட்டு நாங்கள் இதான் கோவில்னு நினச்சிக்கிட்டு நேராக வந்தோம். பார்த்தா இந்த பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக வந்தால் இந்த ஆறு இருந்துச்சு, சங்கமம் ஆறு. அது தண்ணி தெளிச்சிக்க சொன்னாங்க தலையில். அதான் எடுத்து நம்ம தலையில் தண்ணி தெளிச்சிக்கிறோம். தெளிச்சிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இந்த ஒரு கோவில் தான் டைம் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 2 மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அந்த கேப்பில் சரி இந்த சுவாமியை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். வந்த இடத்துல இது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பரிசல் பிரயாணம் வந்து நடந்துச்சு. சரி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பரிசலில் போய்கிட்டே இங்கேருந்து நம்ம வந்து கோவிலை பார்க்கலாம்.
அந்த நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து வியூ வந்து நல்லா இருந்துச்சு கோவில் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகான சீனரிஸாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த பக்கம் வந்து பெரிய பிரிட்ஜு, அதில் வெஹிக்கிள்ஸ்லாம் போய்க்கிட்டே இருந்துச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும். சவுண்டு கூட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சவுண்ட்ஸ் தான் நான் இப்போ எல்லாத்தையும் மியூட் பண்ணணும். ஏன்னா அந்த ஹாரன் சவுண்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தண்ணி ஓடுற சவுண்டும் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தா வெறும் மரங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கோவில் அழகாக தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பரிசல் பிரயாணம். இந்த பரிசல் பார்க்கும்போது எனக்கு இந்த வைதிகை காத்திருந்தாள் ஞாபகம் தான் வரும். கொஞ்சம் பயமாகவே இருக்கும் இந்த பரிசலில் போகிறதுக்கு. ஆனால் இதில் ஒன்றும் அதிகமாக தண்ணிலாம் அப்படியே அமைதியாக தான் போச்சு. இந்த 2-3 ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பரிசல் பிரயாணம். இதை வந்து பாருங்கள், இந்த கோவில் தான் நான் சொன்னேன். ஒரு பாறை நடுப்புற இருந்துச்சு. அங்கே வந்து அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு விநாயகரும் இருக்கார். அது வரைக்கும் அழிச்சிட்டு வந்தார். நல்லா ஒரு பெரிய ரவுண்டாக தான் அழிச்சிட்டு வந்தார். உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த கோவிலில் வந்து ஒரு விநாயகரும் இருக்கிறாங்க. வந்து கும்பிடுவாங்க போல இருக்காங்க. ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு பரிசலில் வந்து கும்பிட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா அந்த சைடெலாம் வந்து போக முடியாதான். ஏன்னா வெறும் பாறைகள் அதிகமாக இருந்ததுனால அங்கே ஓட்டுறது கஷ்டங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடாக தான் அவர் வந்து ஓட்டிகிட்டே வந்தார். அந்த ஆறே அப்படி தான் இருக்குது. வெறும் பாறைகள்லாம் நடுப்புற நிறையா இருக்குது. தண்ணியும் ஓடிக்கிட்டு இருக்குது. இது காவேரி ஆறும் பவானி ஆறும் கலந்து ஓடிக்கிட்டு இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு ரவுண்டு வந்தோடனே ஒரு ரவுண்டு போயாச்சுங்க. இனிமே தான் நம்ம வந்து சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோம். வேதநாயகி அம்பாள்னு சொல்லிட்டு அம்பாள் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈசனும் வேதநாயகி அம்பாள்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கிறாங்க. சங்கமேஸ்வரர், வேதநாயகி அம்பாள், அதுக்கப்புறம் பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர் அவங்களும் இருந்தாங்க. சனீஸ்வரன் தனியாக இருந்தாங்க. பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அதெல்லாம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ இது வந்து பரிசல் பிரயாணம் தான். நம்ம போயிட்டு போய் இறங்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம்தான். வந்தாச்சு திரும்பி. பாருங்கள், அங்கே நேராக தெரியறது வந்து அந்த மண்டபம் முன்னாடி இருந்தது. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கோவில். நம்ம கோவில் பிரகாரத்து வழியாக அங்கே வரலாம். இங்கேயே பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து திண்டல்னு ஒரு முருகன் கோயில் மலை மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் வெயில் பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த ஒரு கோவில் வந்துட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளாரே உண்மையிலே ரொம்ப டயர்டாகிட்டோம். போயிட்டு கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ட்ரெயின்கே போனோம். நாங்கள் வந்து சேர்ந்துட்டோங்க. எல்லாம் பாருங்கள், குளிச்சுட்டுலாம் இருக்கிறாங்க. நம்ம சனீஸ்வர பகவான் கோயிலில் குளிச்சுட்டு ட்ரெஸ் அங்கேயே போட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோவில்லையும் பண்ணுறாங்க. இங்கே இந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருந்துச்சு. பாருங்கள், அந்த பாட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக எல்லாம் பெருக்கி கழுவி விட்டுறாங்க. அமிர்தலிங்கேஸ்வரர் கோயிலாம் இது வந்து கும்பிட்டுட்டு வரோம். இப்போ நேராக தெரியுது பாருங்கள், இதுதான் சங்கமேஸ்வரா டெம்பிள். ஆனால் சைடில் வந்து 1008 லிங்கம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, சகசர லிங்கம்னு. சரி, அதை பார்த்துட்டு போகலாம். 1008 லிங்கம் இருக்குதா? சரி, நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சங்கமேஸ்வரா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போய் அந்த வரவங்க சைடில் இருந்துச்சு. இங்கே தான் வந்தால் உள்ளார பார்த்தா அங்கே நான் இப்போ எடுத்துருப்பேன் பாருங்கள். ஒரே ஒரு லிங்கம் தான் தெரிஞ்சுது. ஆனால் 1008 லிங்கம்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தாங்க. அதான் அங்கே இருக்கிறவங்கள நான் கேட்டேன், இது என்ன ஒரே ஒரு லிங்கம் தான் இருக்குது, 1008 லிங்கம்னு சொன்னாங்கன்னு. அதில் வரி வரியாக தெரியுது பாருங்கள் இந்த லிங்கத்தில். அது எல்லாமே ஒரு லிங்கமாக. அந்த ஃபுல்லாக பூர்த்தி இந்த லிங்கத்தில் 1008 லிங்கம் இருக்கா. அருள்மிகு லிங்கேஸ்வரர் போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் 1008 சிவலிங்கம் அந்த ஒரே லிங்கத்திலேயே இருக்குதாங்க. அதான் பார்த்துட்டு அப்புறம் வந்தோம் நாங்கள். நான் நினச்சேன் தனித்தனியாக லிங்கம் இருக்கும், 1008 லிங்கம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரே லிங்கத்தில் 1008 சிவலிங்கம் வந்து செதுக்கியிருக்கிறாங்க. நம்ம கோயிலில் இது என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். நம்ம இங்கே கூட ஏதோ ஸ்பெஷல் வழி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். ஆனால் காலியாக தான் இருக்குது. அதனால் நம்ம எல்லாமே பொறுமையாக போய்
சுவாமி கும்பிட்டுட்டு வரலாம். பிரகாரம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவில் வந்து அமைதியாக அழகாக நாங்கள் நிதானமாக போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கூட பெருக்கிறவங்கலாம். நேராக தெரியறது வந்து யாருன்னா தத்தாத்திரேயர் இருக்கிறாரு அந்த கோவிலில். நேராக தெரிகிறதுல ஃபஸ்ட்டு நான் போயிட்டேன், கொஞ்சம் திரும்பிட்டேன். அப்புறமா சரி அது என்ன சுவாமி இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கிட்ட பார்த்தா தத்தாத்திரேயர் இருக்காருங்க. எடுத்திருக்கேன் கூட உங்களுக்கு. இது வந்து பிரகாரம் தான், நேராக போகணும். இப்போ நம்ம போகலாம், நம்ம சுற்றி போய் சங்கமேஸ்வரரை பார்க்கலாம். இவர் வந்து தத்தாத்திரேயர் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை பார்த்துட்டு அப்புறம் நேராக போனோம். ஆனால் நாங்கள் வந்து சுற்றி பிரகாரம் எடுத்திருக்கேங்க, கோவில்லாம் எடுத்திருக்கேன். உள்ளார கர்ப்பகிரகம் உண்டு எந்த கோயிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் நான் அது மட்டும் எடுக்கலை. சங்கமேஸ்வரர் எப்படி இருக்காரு, லிங்க வடிவில் தான் இருக்கிறாங்க. இது சக்தி விநாயகர் நம்ம சுற்றி வரும்போதே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்பாள் சந்நிதி இருக்குது. இப்போ இங்கே தெரிகிறது வந்து அம்பாள் சந்நிதி, வேதநாயகி அம்பாள் சொல்லிட்டு அம்பாள் சந்நிதி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த வெளியில் இருக்கிற அந்த யாழி சிற்பம் போட்டிருக்கு பாருங்கள். மேலேயே நான் போர்டு எடுத்திருந்தேன், வேதநாயகி அம்பாள் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நேராக இருக்கிறது சங்கமேஸ்வரர். இப்போ நம்ம சங்கமேஸ்வரர் இந்த சிற்பம்லாம் இருக்கிறது வந்து அம்பாள் சந்நிதியில் தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இந்த சிற்பத்தெல்லாம் நான் எடுத்தேன். இந்த யாழி மாதிரி கீழே பாருங்கள் ஒரு யானை இருக்குது பாருங்கள். யாழி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது, பிடிச்சிட்டு போகிற மாதிரி. அப்படியே குதிரையில் இருக்கிற அந்த லகானை பிடிச்சிட்டு போவாங்களே அது மாதிரி பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள். இந்த பக்கம் குதிரை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு சிறுத்தை மாதிரி இருக்குது, அதை குத்துற மாதிரி இருக்குது. ரொம்ப நிறைய சிற்பங்கள் வந்து அவ்வளோ அழகழகாக இருக்குது. இது வந்து நம்ம அம்பாள் கோயிலை போய் கும்பிட்டுட்டு, அம்பாள் கோயில் வந்து மெயின் விக்கிரகத்தை நான் எடுக்கல, ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்பாள். இது வந்து அந்த கோயிலோட பிரகாரம். இது அம்பாள் கோயிலுடைய பிரகாரத்தை மட்டும் எடுத்திருந்தேன். அங்கே தான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பெரிய பெரிய ஃபோட்டோவாக எல்லா அம்பாளும் வச்சுருந்தாங்க. காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சின்ற மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் இருந்துச்சு. சண்டிகேஸ்வரி இருந்துச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் இது வந்து விமானத்தில் இந்த மாதிரி ஒரு சக்கரம் வந்து செதுக்கியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பக்கத்திலே இருந்த கோயில் இது. இவர் சூரகரேஸ்வரர், 3 முகம் 3 கை 3 கால் இருக்குது சூரகரேஸ்வரர்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே ஆதிகேசவ பெருமாள் சந்நிதி இருக்குது. அதுக்கப்புறம் சௌந்தரவள்ளி தாயார் சந்நிதி, லக்ஷ்மி நரசிம்மர் இதெல்லாம் தனியாக இந்த சைடு இருந்துச்சு. சனீஸ்வர பகவான் கோயிலும் தனியாக இருந்துச்சுங்க. சங்கமேஸ்வரர் கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, லிங்க வடிவில் இருந்தார் சங்கமேஸ்வரர். நீங்களும் என்னோட வந்து இந்த கோவிலை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நன்றி.